அரசு தலையிட்டு இது சரியான வழியில கொண்டு போவாங்க. சந்தோஷம். இங்க எந்த பிரச்சனையும் இல்ல சார். பிடிச்சு வச்சிருக்கிற முக்காவாசி பேரை விட்டுட்டதா செய்தியில சொன்னாங்க. அது கரெக்ட். எல்லா விஷயமும் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியாதுல்ல. அவனுக்கு பிடிச்சு வச்சிருக்க 3 பேர்ல உங்க பையனும் இருக்கா. என்ன சார் சொல்றீங்க? என் பையன் அப்படி என்ன சார் தப்பு பண்ணா? நீங்க பயப்படாதீங்க. இந்த பிரச்சனையில சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்காங்க. சீக்கிரமாவே அவங்கள ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன பிரசிடென்ட், நான் இதை போய் எப்படி ஷைனிட்ட சொல்லுவேன்? கொஞ்சம் பொறுமையா இருங்க மாஸ்டர். உங்க கஷ்டம் எங்களுக்கு நல்லாவே புரியுது. எல்லாமே சரியாயிடும். தைரியமா இருங்க. பிரசிடென்ட், ஏதாவது தேவைன்னா என் ஆபீஸ்க்கு டைரக்டா கூப்பிடுங்க. சரி, நான் கிளம்புறேன். சரிங்க சார். சரிங்க சார். மாஸ்டர் நீங்க வாங்க. பிரசிடென்ட், ஒரு நிமிஷம். மாஸ்டர் நீங்க போங்க, இதோ வரேன். என்ன சார்? நான் இப்ப சொல்ற விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. விஷயம் கொஞ்சம் பிரச்சனை தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணி இந்திய ஜெயில இருக்கிற டெரரிஸ்ட விடுவிக்க சொன்னாங்களா, அதே குரூப் தான் இவங்களும். அதனாலதான் இந்தியன்ஸை மட்டும் பிடிச்சி வச்சிருக்கானுங்க. 48 மணி நேரத்துக்குள்ள அவனுக்கு சொல்ற தீவிரவாதியை விடுவிக்கலன்னா பழைய கைதிகளை கொன்றுவாங்களாமா. எந்த நெகோசியஸ்க்கு அவனுக்கு தயாரா இல்ல. என்ன இருந்தாலும் இங்க இருக்க யாருக்கிட்டையும் நீ இதை சொல்ல வேணாம். சார் ஏதாவது பிரச்சனையாகும்? அதெல்லாம் கவர்மெண்ட் எடுக்கிற தீர்மானத்தை பொறுத்து. ஓகே ஓகே சார். தமிழ்நாட்டில் ஒரு ஆசைக்கு கேரளாவில் ஒரு முருகனும் செத்துட்டா கவர்மெண்ட்டுக்கு என்ன? இவங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டானுங்க. இது எல்லாம் ஒரு நாடகம் தானே. யார் இந்த தீவிரவாதிங்கெல்லாம்? இஸ்லாமியன்கிற பேரை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற மிருகங்கள். 2 நாட்டுக்காரங்களும் நடத்துற நாடகம் எதுவும் இந்த தீவிரவாதிங்க கிட்ட எடுபடாது. இந்த தீவிரவாதிங்க யாருன்னு தெரியுதா? 2 வருஷம் முன்னாடி ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டு போனாங்களே அவனுங்க தான். 109 பேரை 10 நாள் பிணை கைதியா பிடிச்சு வச்சுட்டு காசு கேட்டானுங்களே. நம்ம கவர்மெண்ட் விட்டுருச்சா என்ன? காசை கொடுத்து மீட்டு கூட்டிட்டு வந்தாங்கல்ல. ஆமா. பொண்டாட்டியோட கண்ணு முன்னாடியே குத்தி கொன்னுட்டாங்க அவ புருஷனை. அவ்வளோ மோசமான தீவிரவாதிங்க. இருந்தாலும் நம்ம ஆசைக்கு இப்படி போய் மாட்டிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அவனுங்க டிமாண்ட் பண்ண 3 டெரரிஸ்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆசிக் வேலைக்கு போறதுக்கு வேற எந்த நாடும் கிடைக்கலையா? அது என்ன, இந்தியால இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு இன்னும் வேலைக்கு போறாங்கல்ல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. போன எலெக்ஷன்ல எங்க பார்ட்டிக்காக இங்க இருக்கிற செவரு மொத்தம் நாங்க கஷ்டப்பட்டு போஸ்ட் அடிச்சு ஓட்டணும். அவனோட லீவு முடிஞ்சாலும் இருந்து ஓட்டு போட்டு தான் போனான். என்னதான் பால் கொட்டி கிடந்தாலும் கொசுவுக்கு தேவை மனுஷன் ரத்தந்தான். அப்படின்னா இது ஒரு புது ஈரானியன் கவிதை. இதெல்லாம் நீங்க கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை. இதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷனுக்கு போஸ்ட் ஓட்ட யார் வருவா? கலெக்டர் மாஸ்டர் வீட்டுக்கு போயிருக்காரு. ஏதோ பிரச்சனை வரப்போகுது. வா நம்மளும் போய் பார்ப்போம். அட கடவுளே, ஆசைக்கு எதுவும் ஆயிருக்கூடாதுப்பா. இப்பதான் கொஞ்சம் அவங்க நல்லா இருக்காங்க. தீவிரவாதிங்க அவங்களோட கோரிக்கையை சொல்லி 48 மணி நேரம் ஆகியும் அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இதுக்கு மேல அவங்க பொறுமையா இருக்க மாட்டாங்கன்னு கவர்மெண்ட்டை பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹைஜாக்கு இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, பல நாடுகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்குது. எதிர்கட்சி ஆளுங்க பார்லிமெண்ட்ல இத பத்தி கேள்வி கேட்டு வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு காண முடியும்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லி இருக்காரு. சம்பவத்தை தொடர்ந்து ஆசிக்கோட கிராமமே சோகத்துல மூழ்கி இருக்கு. குடும்பங்களுக்காக வெளிநாடுகள்ல போய் வேலை செய்யற நம்மளோட சகோதர சகோதரிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் சட்டசபையில கேள்வி கேட்டிருக்காரு. ஒருவேளை நாம தீவிரவாதிகளை தாக்க தொடங்கினா அது பணைய கைதிகளை பாதிக்கும்னு அமைச்சர் பயப்படுறார். தீவிரவாதிகள் அவங்களுடைய கோரிக்கையை சொல்லி 48 மணி நேரம் ஆகியும் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. என்ன பண்ண போறாங்கங்கிறதும் நமக்கு தெரியல. இதற்கு மேல் கால அவகாசம் கொடுக்க முடியாது என்றும் தங்கள் கோரிக்கையை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்றால் இதன் விளைவு மோசமாக இருக்கும் என்று தீவிரவாதிகள் அறிவித்துள்ளனர். இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால பார்லிமெண்ட்ல இருந்து எதிர்கட்சிக்காரங்க வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. பிணை கைதிகள் கூடிய விரைவில் காப்பாற்றப்படுவார்கள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். எம்எல்ஏ கூப்பிட்டாரு, கலெக்டர் நேராவே வந்துட்டாரு, மந்திரியும் கூப்பிட்டு பார்த்தாச்சு. அதான் ஒரு வேலையும் நடக்கலையே. பிரசிடென்ட்டுக்கு இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் புரியல போல. உங்க எல்லாரையும் விட எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க மாஸ்டரும் ஆஷிக்கும். நான் எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணிட்டேன். எல்லாரும் இது சர்வதேச பிரச்சனைன்னு சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முடிவெடுக்கணும். வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காராமா. மாஸ்டர் நீ கொஞ்சம் தைரியமா இருங்க மாஸ்டர். உங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல.
இப்ப நான் என்னதான் பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எங்களை எதுவும் தப்பு சொல்லாதீங்க பிரசிடென்ட், அதுக்கு ஏத்த டைம் அமையலையே. என்னோட மொத்த நிம்மதியும் போயிடுச்சு. என் மருமக பேர பசங்க கஷ்டப்படுறத பார்த்தா என்னால தாங்கவே முடியல. நம்ம ஷைனி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாமா? நானும் போலான் தான் இருந்தேன். இதோ ஷைனியே வந்துட்டா. நாங்களே வரலாம்னு நினைச்சோம், நீயே வந்துட்ட. ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? இல்ல சார், எல்லாருக்குமே கால் பண்ணி பார்த்துட்டாரு. வேலை செய்யற இடத்துல யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. பேரன் ஆபீஸ்க்கு கூட சார் கால் பண்ணி பார்த்துட்டாரு. இப்ப என்ன பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பேரன்ல வேலை செய்யறாங்களா? அவங்கள கூப்பிட்டு பார்த்தா அந்த கம்பெனில விசாரிப்பாங்கல்ல. பஹ்ரைன்ல யாரு இருக்கா? உங்க அண்ணா அங்கதானே வேலை செய்யறாருன்னு சொன்ன. என்கிட்ட கூட ஒரு டைம் சொன்னீங்க. வேலை செஞ்சாரு, ஆனா இப்ப எங்கன்னு தெரியலையே. நீ வேணா உங்க அப்பாவை போய் பாரு, இந்த நிலைமையில உனக்கு கண்டிப்பா உதவுவாரு. ஏமா, குழந்தைங்க துணியை தைக்கிறதுக்காக கொடுத்துருந்தேன், தச்சாச்சா? நேத்தே ரெடி ஆயிடுச்சுன்னு தோ தரேன். ஆசிக் பத்தி எதுவும் தகவல் தெரிஞ்சதாமா? இல்ல. ரவி அண்ணா, அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும், வரீங்களா? இது என்ன கேள்வி? வாமா. நாங்களும் வரட்டுமா? வேண்டாம், ரவி அண்ணா இருக்கார்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதான் இஸ்மாயிலு. ஆனா எந்த ஒரு பாண்டோ பத்திரமோ இல்லாம கண்டிப்பா என்னால பணம் தரவே முடியாது. வீட்டு பத்திரத்தை வச்சுதான் என் பொண்ணோட கல்யாணத்தையே நடத்தி முடிச்சேங்க ஐயா. கல்யாணம் முடிஞ்சு இதோட 3 மாசம் ஆச்சு. பேசின மாதிரி வரதட்சணை என்னால கொடுக்க முடியல. என் பொண்ணை வேற ரொம்ப குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க. என் பொண்ணை ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு தான் பயமா இருக்கு. ஒன்னு புரிஞ்சுக்க, நீ ஒழுங்கா கொடுக்காதனாலதான் அந்த மாதிரி பண்றாங்க. தப்பெல்லாம் உன் மேலதானே இஸ்மாயிலு. சொன்னபடி சொன்ன காசை கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? நீ ஏன் சொன்ன வாக்க காப்பாத்த மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி நான் தருவேன்? என் பையன் விஷயம் தான் உனக்கு தெரியும்ல. கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணோட அப்பா டவுரி எதுவும் தரல. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 80 லட்சம். நானும் 1 மாசம் வெயிட் பண்ணேன், 2 மாசம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பொறுமையா போய் கேட்டா கோர்ட்டுக்கு போவோன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? 1 வாரம் கழிச்சு அவங்க வீட்டுல கேஸ் ஸ்டவ் வெடிச்சதுல பொண்ணு செத்து போச்சு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டு கேஸ் எல்லாம் போனாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒன்றும் பண்ண முடியல. யாருக்கிட்ட? என் பையன் வேற கல்யாணம் பண்ணி இப்போ சந்தோஷமா இருக்கான். பொண்ணோட அப்பா கம்பெனிலாம் அவன் சேர்மனாக இருக்கான். எப்படி இருந்தாலும் அந்த கம்பெனி அவனுக்கு தானே கிடைக்க போகுது. இந்த உலகத்தில் காசு ரொம்ப முக்கியம் இஸ்மாயில். சரி, இந்த மாதிரி பாண்டு பத்திரம் எதுவும் இல்லாமல் நான் உனக்கு காசு தரப்போறதில்ல. அது எங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி, என் பொண்ணாக இருந்தாலும் சரி. சரி, நீ இடத்த காலி பண்ணு. ஏண்டி மரியா, வெளியே யாரோ வந்திருக்காங்க, ஏதாவது கொடுத்து விடு. எனக்கு பஹ்ரைன்ல இருக்க அண்ணனோட நம்பர் வேணும். அவன் கடனா யாருக்கும் காசு தரமாட்டான். ஏதாவது நகை பத்திரம்னு வந்தா நான் காசு தர்றேன். ஆஷிக்கையும் இன்னும் 2 பேரையும் ஆப்கானிஸ்தான்ல கடத்திட்டு போயிட்டாங்களாம். பஹ்ரைன் ஆபீஸ்ல போய் விசாரிக்க சொல்லணும். அதுக்காக ஃபோன் நம்பர் வேணும். நீங்க நம்பர் கொடுக்கணும். ஏய் மரியா, இன்னைக்கு காலையில நம்ம பேப்பர்ல படிச்சோம்ல, ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகள் கையில் சிக்கி தவிக்கும் ஒரு தமிழருடன் சேர்த்து மொத்தம் 3 இந்தியர்கள். அப்ப அவன் கதை முடிவுக்கு வந்துருச்சு. இங்க பாருங்க முதலாளி, உங்களை நான் ரொம்ப வருஷம் அப்பான்னு கூப்பிட்டுருக்கேன். இந்த ஊர்க்காரங்களோட கண்ணீரை சம்பாதிச்சு அந்த பாவத்துல எனக்கும் பங்கு கொடுத்துருக்கீங்க. ஆனா இப்ப நான் அவ இல்ல. எல்லாருக்கும் நல்லது பண்ற ஒரு நல்லவனை கல்யாணம் பண்ணிருக்கேன். உண்மையா உழைச்சு சம்பாதிக்கிற காசுல தான் இன்னைக்கு நாங்க சாப்பிடுறோம். அந்த சாப்பாட்டோட அருமையே தனி.
அதை சாப்பிடுறவங்களுக்கு கௌரவமும் தன்மானமும் அதிகமா இருக்கும். For more updates, like, comment, subscribe to our channel.